அயோத்தியில் ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தார் பிரதமர் மோடி. அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்காக 11 நாட்கள் விரதமிருந்த பிரதமர் மோடி அயோத்தி வந்தடைந்தார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர். தொடர்ந்து பட்டுடையில் ராமர் கோவிலுக்கு வந்தடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குழந்தை ராமருக்கு அணிவிக்கப்படும் வஸ்திரங்கள், பூஜை பொருட்களை கையில் ஏந்தியபடி ஆலயத்திற்குள் வந்தார் பிரதமர் மோடி. பிரம்மாண்ட ராமர் கோவில் கருவறையில் பிராண பிரதிஷ்டைக்கு முன்பாக நடந்த சிறப்பு பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அவரது அருகில் RSS தலைவர் மோகன் பகவத்தும் அமர்ந்திருந்தார். தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு பக்தர்களின் பக்தி பரவசத்திற்கு மத்தியில் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்றது. குழந்தை ராமர் சிலையை சிறப்பான முறையில் பிரதிஷ்டை செய்தார் பிரதமர் மோடி. அயோத்தியில் ராமர் கண் திறந்ததும் பிரதமர் மோடி தாமரை மலர்களை ராமர் பாதத்தில் சமர்ப்பித்து மனமுருக வணங்கினார். பிரதமர் மோடி முன்னிலையில் ராம் லல்லா எனப்படும் குழந்தை ராமர் சிலை திறக்கப்பட்ட போது இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ஆலயத்தின் மீது மலர்களை பொழிந்தன. விழாவுக்கு வந்த அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் என விண்ணதிர பக்தி முழக்கமிட்டனர். பாலராமர் சிலையானது மலர்கள், தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. பிராண பிரதிஷ்டை நிகழ்விற்கு பிறகு பிரதமர் மோடி முதல் தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினார். RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் பூஜைகள் செய்தனர். ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல் பிரசாதம் வழங்கப்பட்டது. அவரது விரலில் சாது ஒருவர் மோதிரம் அணிவித்தார். இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஞானிகள் மற்றும் துறவிகளுக்கு வஸ்திர காணிக்கைகளை வழங்கிய பிரதமர் மோடி மடாதிபதிகள், ஆன்மீக குருக்களிடம் காலில் விழுந்து ஆசி பெற்றார். தொடர்ந்து பிரதமர் மோடி பாலராமர் சிலை முதல் வழிபாட்டிற்கு பிறகு சிலை முன்பாக விழுந்து வணங்கினார்.
அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வை தொடர்ந்து பிரதமர் மோடி தனது விரதத்தை முடித்துக் கொண்டார். குடமுழுக்கு நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி RSS தலைவர் மோகன் பகவத் ஆகியோருக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அயோத்தி ராமர் கோவில் வடிவத்தை நினைவு பரிசாக வழங்கினார். राम जन्मभूमि मंदिर के चांदी के 2 बड़े मॉडल हैं. पूज्य गोविंद देव गिरी जी महाराज मंच पर आएंगे. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.